ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம நிலை இருந்துட்டு வீட்டில் எல்லாரும் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. இதை புரிஞ்சுக்காம நம்ம இத்தனை நாளாக இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கவே கூடாது, அவள் எப்போவுமே நல்லபடியாக இருக்கணும், எந்த ஒரு சின்ன காயம் கூட அவளுக்கு நடக்கக்கூடாது, ஏன்னா அந்த வீட்டில் அவள் ராணி மாதிரி வளர்ந்துட்டு இருந்தா. ஆனால் தேவையில்லாமல் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பேசாமல் அவள் ஹாஸ்டலுக்கே போகட்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் இருந்துட்டு சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடு வீடாகவே மாறுச்சு. நம்ம எல்லாரும் எல்லா பண்டிகையிலும் இப்படி ஒன்றா சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. நிலா வந்ததுக்கப்புறமா தான் நம்ம டைமுக்கு ஒழுங்காக எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லபடியாக வேலைக்கும் இவன் காலேஜுக்கும் போயிட்டு வந்துட்ருக்கோம். நிலா மட்டும் திரும்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடு மறுபடியும் செதறி போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சுயநலத்துக்காக நிலா இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பாண்டி இருந்துட்டு இப்போ தானே என் வாழ்க்கையிலேயே உருப்படியாக பேசிக்கிட்டு இருக்கான் பாவன் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலை இதெல்லாம் கேட்ட உடனே நேராக எனக்கு இந்த வீட்டில் இருக்க எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, அந்த வீட்டில் எல்லாமே இருக்கும், ஆனால் அக்கறையாக பேச யாரும் இல்லை, ஆனால் இந்த வீட்டில் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.